அவங்க எல்லாருமே சம்பவத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. எல்லாரும் அப்படிதானே, எதிர்கட்சியா இருக்கும்போது சம்பவம் பண்றதும் ஆளுங்கட்சி ஆனதும் அரக்கர்களா மாறிடுறதும் இயற்கையாவே அந்த திராவிட கட்சிகளோட இயந்த ஒன்று. அவங்க ஐயோன்னு நம்ம பரிதாபப்படுறதுக்கு இது ஒண்ணுமே இல்லை. இதை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்களே, இப்படி தள்ளுமுள்ளு நடக்கணும், இப்படி சட்டை கிழியணும், சட்டை கிழிஞ்சாதான் நம்ம பேசப்படுவோம், இந்த சம்பவம் பொதுமக்கள் ரீதியில போகும், அனுதாப அலவரம் நம்ம பக்கம் வாக்குகள் இதெல்லாம் வாங்கி தரோங்கிற சூட்சமங்கள் தெரிஞ்சவங்க தான் இந்த ரெண்டு கட்சிகளுமே. வாக்கு அரசியல், தேர்தல் அரசியல் தான் பண்ணுவாங்க. அப்போ தேர்தல் நெருங்கும் போது என்னென்ன பண்ணி ஸ்கோர் பண்ணலாம், மக்கள்கிட்ட அந்த வாக்குகளை வாங்கிடலாம். இப்ப திமுக அதிருப்தி ஓட்டுகளை வாங்குறதுக்கு எப்படி சம்பவம் பண்ணலான்னு தான் முழுக்க முழுக்க எடப்பாடியோட. அதுவும் முழுக்க முழுக்க அரசு சப்போர்ட்ல தான் இருக்கும். அதுவும் நமக்காகவோ பொதுநலனுக்காகவோ பொது வக்கீல், அவரு அரசு வக்கீல், அவர் பொதுவான வக்கீலே கிடையாது. அரசு யாருக்கு இருக்கு? உங்களுக்கு தானே அரசு. அரசு போடுறவங்களுக்காக இருக்கு. அப்படி சொன்னா வெளியில கூட ஊழல்லாம் திமுக என்ற ஊழல் அப்படிலாம் சொல்லிட்டு ஆமா, திமுகன்னா ஊழல், நாளைக்கு இவங்க நொன்னே வரட்டும், அன்னைக்கு அவர் கழட்டிடுவாரு. சும்மா இருங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் குளோரி அவர்கள். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு அளிக்கவும், அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மேம், சட்டசபையில் அதிமுகவினருக்கிடையும் திமுக இடையினருக்கும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இருக்காரு இல்லையா, அவர் சொன்னார், தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு, 12 பேர் இறந்துருந்தாங்க, அப்போ நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்ப இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டு வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஏற்கனவே நான் சமூக வலைதளத்தில் பார்த்தேன், நாளைக்கு சட்டசபையில் சம்பவம் இருக்குன்ட்டு எடப்பாடியார் போட்ட மாதிரி மீம்ஸ் எல்லாம் வந்திருந்தது. அவங்க எல்லாருமே சம்பவத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. எல்லாரும் அப்படிதானே, எதிர்கட்சியாக இருக்கும்போது சம்பவம் பண்ணுறதும் ஆளுங்கட்சி ஆனதும் அரக்கர்களாக மாறிடுறதும் இயற்கையாகவே அந்த திராவிட கட்சிகளோட இயந்த ஒன்று. அப்போது இவங்க, நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி விஜயோட பேச்சு வந்திருக்கும். அவங்க பரப்புரையில் இப்படி நடந்துச்சு, நீங்கள் அதை கொடுத்தீங்களா இதை கொடுத்தீங்களான்னு கேட்டிருப்பாங்க. இவங்க பதிலுக்கு என்ன சொன்னாங்க, இதுக்காவது விஜய் தான் முழுக்க முழுக்க காரணம், நாங்கள் காவல்துறையெல்லாம் அனுப்பியிருக்கோம், ஆனால் துப்பாக்கி சூடுங்கிறது அரசியல் படுகொலை இல்லை அரச பயங்கரவாதத்தோட எதிரொலின்னு கூட சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்பு சொல்லியிருக்கணும். அப்படிதான் நடந்திருக்கும். அப்படி இருக்கும்போது உடனே அவங்க அவை குறிப்பிலேருந்து நீக்க சொல்லி வெளிநடப்பு செய்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. எப்போவுமே இந்த இரண்டு கட்சிகளுமே எதிர்கட்சியாக இருக்கும்போது அரசியல் பண்ணுறதுல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க, சிறந்த சம்பவங்கள் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி சட்டசபையிலேருந்து குண்டு கட்டா ஸ்டாலின் அவர்களை தூக்கிட்டு வரும்போது காருக்குள்ளே போயிட்டு சட்டையை திறந்து விட்டு கிழிச்சிட்டாங்க. தள்ளுமுள்ள நடந்தது உண்மைதான், குண்டு கட்டா தூக்கிட்டு வரதே நம்ம லைவ்ல பார்க்குறோம். ஆனால் சட்டை பாக்கெட் ஏதோ கிழிஞ்சிருது, ஃபுல்லாலாம் கிளியவே இல்லை. ஆனால் அவர் நல்ல மாதிரி உள்ளே போயிட்டு காரை விட்டு இறங்கி பத்திரிகையாளரை பார்த்துட்டு தான் அவர் அந்த இதுல வந்தாரு. வேண்டுமென்று அவரே கிழித்து கொண்டு இந்த மாதிரி ஒரு சட்டை பட்டனை எடுத்து விட்டுட்டு வந்தாரு. அவ்வளவுதான், கிழிக்கலாம் இல்லை, அத்தனை சட்டை பட்டனையும் எடுத்துட்டு வந்தாரு. சட்டை பாக்கெட்லாம் அதெல்லாம் கை பிடிச்சதெல்லாம் கை பிடிச்சது அந்த கையினுடைய அழுக்கு தள்ளுமுள்ள நடந்தது இல்லைன்னுலாம் சொல்ல, அவர் ஸ்மூத்தா அவரை கொண்டு வரலதான். அவங்க அதை விரும்புவாங்க, அந்த அந்த தருணத்துல அவங்க எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் அவங்க ஐயோன்னு நம்ம பரிதாபப்படுறதுக்கு இது ஒண்ணுமே இல்லை. இதை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்களே, இப்படி தள்ளுமுள்ளு நடக்கணும், இப்படி சட்டை கிழியணும், சட்டை கிழிஞ்சாதான் நம்ம பேசப்படுவோம், இந்த சம்பவம் பொதுமக்கள் ரீதியில போகும், அனுதாப அலவரம் நம்ம பக்கம் வாக்குகள் இதெல்லாம் வாங்கி தரோங்கிற சூட்சமங்கள் தெரிஞ்சவங்க தான் இந்த ரெண்டு கட்சிகளுமே. அதனால இவங்க சின்னதை பெருசாக்குவாங்க. ஏன்னா அவர் போகும்போது ஃபுல் பட்டனெல்லாம் ஒரு பட்டனோ தான் போயிருந்தது. வெளியில் வரும்போது அவர் அப்படி புலன் விசாரணை விஜயகாந்த் மாதிரி வந்தார், அது வேறு விஷயம் வைங்களா. அப்படி அப்போது சம்பவம் பண்ணுறதுல குறியாக இருப்பாங்க. இவங்களுக்கு எப்போவுமே அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி வாக்கு அரசியல், தேர்தல் அரசியல் தான் பண்ணுவாங்க. அப்போ தேர்தல் நெருங்கும் போது என்னென்ன பண்ணி ஸ்கோர் பண்ணலாம், மக்கள்கிட்ட அந்த வாக்குகளை வாங்கிடலாம். இப்ப திமுக அதிருப்தி ஓட்டுகளை வாங்குறதுக்கு எப்படி சம்பவம் பண்ணலான்னு தான் முழுக்க முழுக்க எடப்பாடியோட. இப்ப விஜய்னு பேசிட்டு இருக்காங்க, அது அப்படியே டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு பார்வைக்கு கொண்டு வரணும். ஏன்னா களத்துல இவங்க 2 பேர் தான் இருக்கணும். இவங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு இதை சொல்லலாம். எப்படின்னா, இந்த தமிழ் மண்ணுல
நம்ம 2 பேர் தான். இந்திய லெவல்ல தேசிய கட்சிகளில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பிஜேபின்னு தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்குள்ள அது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். சண்டை போடுற மாதிரி இருந்தாலும் இப்படி தான் அவங்க நடந்துப்பாங்க. தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களை பற்றி நமக்கு பெருசாக தெரியலை. இருந்தாலும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நான் இருந்தா நீ இரு, இல்லை நான் இருக்கணும், இதை தாண்டி இன்னொருத்தரும் உள்ள விட்டுறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கரெக்டாக அந்த ஒப்பந்தத்தை மட்டும் மீறவே மாட்டாங்க. அதனால இவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சிறப்பு சம்பவங்கள் எல்லாம் செய்வாங்க. இன்னும் எதிர்பார்க்கலாம். சார், இப்போ இவங்க சொன்னாங்க எப்பவுமே டிவிகேன்னு தான் இப்போதைக்கு பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்ற ஒரு பார்வை கொண்டு வரணும்ன்றதுக்காகவே இந்த ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்காங்கன்னு சொல்றாங்களே. இல்லடா கண்ணு, இப்போ நீங்கள் சொன்னீங்க தாவேக்கா டிஎம்கேன்னு. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தாவேக்கா திமுகங்கிறத மாதிரி இப்போ வந்து நாம் தமிழர் திமுகங்கிற மாதிரி நிலை உருவாகிட்டு இருக்கு. எப்படி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்கிறேன்னு சொன்னால், அதாவது இந்த தேசத்துக்கு வந்து ஒரு உண்மையான நேர்மையான ஒரு அரசியல்வாதி தான் வேணும் அப்படின்னு மக்கள் நினச்சதுனால தான் அவருக்கு ஒரு 36 லட்சம் வாக்குகளும் ஒரு 8.2% வாக்கு கொடுத்து அவரை எதிர்க்கட்சியில் உட்காத்தி வச்சாங்க. விஜய் வந்து எதிர்க்கட்சியிலையும் இல்லை, எந்த கட்சியிலையுமே இல்லை. இப்போ தான் கட்சியே ஆரம்பித்து பிள்ளையார் சொல்லி போடையிலேயே 41 பேரை காவு கொடுத்துட்டாரு. அப்படி காவு கொடுத்ததுனால அந்த கட்சி வந்து இனி எந்திரிச்சு வர்றதுங்கிறது ரொம்ப பொதுமக்கள், அதாவது அவருடைய ரசிகர்கள் வேணா நீங்க வாக்களிக்கலாம். சொல்றீங்க விஜய் அவர்களுடைய கட்சி வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெளியில அந்த மாதிரி கிடையாது. இன்னும் வந்து அவர் பவரா இருக்காரு. இன்னும் நிறைய மக்கள் சப்போர்ட் அதெல்லாம் மக்கள் சப்போர்ட் எல்லாம் இருக்காது. அவருடைய ரசிகர்களுடைய சப்போர்ட் இருக்கும். ரசிகர்களுடைய ஓட்டை மாத்திரம் வச்சு வந்து வாக்குகளை சேகரித்து வாங்கிட முடியாது. ஏன்னா ஓட்டு போடுறது இப்போ மக்கள் தான் போடுவாங்க. ரசிகர்கள் வந்து இருக்கலாம், அவருக்கு ஒரு 10%, 5% ரசிகர்களோ 10% ரசிகர்களோ இருக்கலாம். அவங்கள மாத்திரம் வச்சு அந்த சின்ன வயசு பொண்ணுகளை மட்டும் வச்சு பண்ண முடியாது. 2வது, நாங்கள் வந்து இப்போ என்னன்னா காலேஜில் படிக்கிற பிள்ளைகளை எல்லாம் குறி வச்சு தான் திமுக நாங்கள் நிறைய முறையில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நாங்கள் குறி வச்சு அவங்கள நாங்கள் எய்ம் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கல்வி அறிவு இல்லாத பிள்ளைகள் அங்கங்கே வீட்டுகளில் இருக்கிறது, இந்த மாதிரி கேஸ் தான் விஜய்ன்னு இருக்கும். ஆனால் சீமான்ட்ட அப்படி இல்லை. சீமான்ட்ட வந்து எல்லாமே அந்த தமிழ் தேசியங்கிறதுனால அந்த உணர்வு இருக்கவங்க நிறைய. இப்போ 36 லட்சம் வாக்குங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைடா. அவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காருங்கும் போது அவர் தான் சரியான எதிர்க்கட்சியை தவிர திமுகவுக்கு இவங்க அண்ணா திமுகவோ பாஜகவோ தாவேக்காவோ நாம் தமிழர் கட்சியை விட ஏடிஎம்கே தான் அதிக சதவீதம். அவங்க வந்து 22%, 23% அது வந்து அவங்க இருந்திருக்கலாம். அப்போ வந்து அவர் முதலமைச்சராக இருந்து இறங்கின உடனே நடந்த தேர்தலில் வந்துச்சு. அடுத்து வந்து நாடாளுமன்ற தேர்தலில் என்ன வந்துச்சு? குறைஞ்சிருச்சு இல்லை. அப்படி சொல்ல முடியாது. திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டு பண விரயம் பண்ண பணங்களை வாரி இறைச்சதுனால வந்த வாக்கு. அதனால இப்போ எடப்பாடிக்கு எந்த வாக்கும் கிடையாது. என்னுடைய கணக்குப்படி வந்து திரு சீமான் அவர்கள் வந்து தான் உண்மையான எதிர்க்கட்சி தலைவராக சொல்ல முடியுமே தவிர இப்போ தாவேக்காவை சொல்ல இயலாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தகுதியை வந்து அந்த தம்பி இழந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து எப்போ வந்து மக்கள் மீது அக்கறை செலுத்தலையோ அப்போவே வந்து அவங்க அடி வாங்கிடுவாங்க. பார்க்குறதுக்கு இன்றைக்கி பொசுன்னு தெரியும். அதாவது இப்போ ஒரு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நானே போகிறேன்னா ஒவ்வொரு கிராமங்களுக்கு போகும்போது நான் என்ன வந்துட்டார் ஒரு கூட்டம் வரும். பட் நானே தேர்தலில் நிற்கும் போது வாக்கு போட மாட்டாங்க. இந்த உயிர் பலிங்கும் போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. இந்த பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டும்போது இந்த சடங்காச்சாரங்களில் பூஜைகளில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க சாமியாரை கூப்பிட்டு காவெல்லாம் கொடுப்பாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். அந்த தலைச்சன் பிள்ளையை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்க. எங்கள் பாட்டியெல்லாம் எங்கள் அண்ணன்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டுக்கு மூத்த பையன் நீ யார்ட்டையும் சொல்லாத அப்படிம்பாங்க. ஏன்னு கேட்கும்போது பள்ளி கொடுத்துருவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்படி காவு வாங்கி தான் ஒரு கட்சியை வளர்க்குறாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு வந்து அவர் ரொம்ப சைலண்டாக இருந்தது பார்க்கும்போது, பாஜக அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்போது அவங்க எல்லாமே இந்த பூஜை புனஸ்காரத்துல ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க. ஒருவேளை இந்த உயிர் பலியை நம்ம வளர்ச்சியா வச்சுக்கலான்னு கூட என்ஜாய் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களோட வக்கரத்தனத்தை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வக்கரமா அப்படி இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்க தோணுது. உண்மையிலே உயிர் பலின்னு சொல்லி அது ஒரு பலியாவே ஆக்கிட்டாங்களோங்கிற ஒரு கொக்கியும் நமக்கு வருது. இது வந்து எதுவுமே நிறுவி அப்படி ஊர்ஜிதமா ஆமான்னு சொல்றது இல்லை, மனசுல தோன்றதை நம்ம வெளிப்படுத்துறோம்.
இப்போ சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா கவின் கொலையை தொடர்ந்து இப்போ திண்டுக்கல்ல இன்னொரு ஆணவ கொலை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது ஒரு பெண்ணும் ஒரு பையனும் வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் வேறு வேறு சமுதாயமும். 3 மாதம் ஆகுது. அந்த பெண்ணோட அப்பா வந்து அந்த பையனை கொலை பண்ணிட்டதா இப்போ நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இது வந்து திமுக ஆட்சியில அண்ணன் பண்ணாங்களே அதானே, அண்ணன் வந்து போய் பண்ண கொலையை அது தானே. வந்து கவின். இந்த கொலையை தொடர்ந்து இப்போ திண்டுக்கல்ல வந்து நடந்திருக்கு. இப்போ அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதிமுக காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆணவ கொலை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இது ஆமா திமுக காலத்துல அதிகரிச்சிருக்குன்னு வந்து சொல்றாங்க. ஆமா, எல்லாமே அதிகரிச்சிருக்கு தான். நாம வந்து எடப்பாடியார் காலத்துல தான் நம்ம டெட் பாடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதை விட பயங்கரமா எல்லாமே சதவீதங்கள் உயர்ந்திருக்கு. சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை படுகொலையாகட்டும், பெண்கள் பாலியல் வன்கொடுமை படுகொலையாகட்டும், இந்த ஆணவ படுகொலையாகட்டும், அதோட சதவீதம் வந்து கூடிட்டு போகுது. ஒரு நல்ல அரசாட்சி வந்து அப்படியே 100% எல்லாத்தையும் அடக்கி ஒழிச்சிட முடியாது இது மாதிரி விஷயங்களை. ஆனா குறைக்கலாம். இந்த 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 ஆட்சியை விட இந்த ஆட்சி பெட்டர்னு எதை வச்சு தான் சொல்லுவோம்னா, குற்றங்களோட சதவீதம் குறையிறத வச்சும், அடுத்தது இந்த மாதிரி படுகொலைகள், இந்த மாதிரி பாலியல் இதுகள்லாம் குறையிற, இந்த 3 குறைஞ்சாலே அது நல்ல ஆட்சின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இது கூடும்போது நமக்கு என்ன தோணுதான், பொல்லா ஆட்சின்னு தான் தோணுது. கண்டிப்பாக உண்மையிலே திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியோட கூடிட்டே போகுது. இப்போ நீங்க ரொம்பவே அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னு சொல்றீங்க. இது குறைக்கணும்னா எந்த விஷயங்களை பண்ணா இந்த அரசு வந்து அந்த விஷயங்களை முன்னெடுக்கல? உடனடி தண்டனை, உடனடி தண்டனை. நமக்கு வந்து காணொளியில எல்லாமே இருக்குது. இப்போ வந்து முன்னாடியாவது வந்து மறைச்சி பிளான் போட்டு பண்ணுவாங்க, யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே காவல்துறைக்கு பெரிய சவாலா இருக்கும். ஆனா இன்னைக்கு தைரியமா நீ என்ன இது ஜெயிலுக்கு அனுப்புனாலும் பரவாயில்லன்னு தான் நினைச்சு செய்யறாங்க. பப்ளிக்ல சிசிடிவி கேமரா இருக்கும், எல்லாம் தெரிஞ்சுமே பண்றாங்க. சிசிடிவி கேமராவோட பதிக்கிறதோட நோக்கம் என்ன? உண்மை தெரியணும் தான், யாருன்னு தெரியணும் தான். ஆனா அதையே கோர்ட்ல கொண்டு போகும்போது போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகுதுன்னா காவல்துறையோட ஒருதலைப்பட்ச நடவடிக்கை இதுல வெளியாகுது அப்படின்னு தான் நமக்கு சொல்ல முடியுது. அப்போ சட்டங்கள் நமக்கு இருக்கு. இனிமே புதுசா நீங்க எந்த சட்டமும் போட்டெல்லாம் யாரையும் மயக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிறுமிகள், பெண்கள், ஆணவ படுகொலை எல்லாத்துக்கும் சிறப்பு சட்டங்கள் நல்லாவே இருக்கு. செயல்படுத்துற இடத்துல தான் இங்க இருக்கு. அப்போ ஒரு நல்ல அதிகாரம். ஏன்னா காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? முதல்வர் கட்டுப்பாட்டுல. முதல்வர் அதை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி பார்த்து பரிசீலனை செஞ்சு, எப்பா இது யாருன்னு பார்க்காத, உன் பாட்டுக்கு இதெல்லாம் இந்த படுகொலைகள்லாம் நடந்தா நான் வந்து கெட்ட பேர் வாங்கணும், அது சிசிடிவி ஆதாரம் எல்லாம் இருக்கு இல்லையா, உன் விசாரணையில என்னன்னு தெரியும், பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்போது உனக்கு தெரியலையா, போ அந்த இது சார்ஜ் ஷீட்டை கரெக்டா. இவன் எங்க சொதப்பம் தெரியுமா, இந்த குற்றவாளியை நழுவ விடுற இடம் வந்து சார்ஜ் ஷீட்டு தான். இதுல நம்ம நீதிமன்றத்தை குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா உள்ளடி வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா காவல்துறையில தான் நடக்கும். இவங்க நீதிமன்றத்தை ஒரு முடிவெடுக்க முடியாம எல்லாமே பாலிஷ்டு சட்டப்பிரிவுகளா போட்டுருவாங்க. ஆதாரமே இல்லாத மாதிரி சப்மிட் பண்ணி தொலைச்சிருவாங்க. இப்ப நீதிபதி என்ன பண்ண முடியும்? அவருக்கு தேவை சட்டப்பிரிவும் ஆதாரமும் தான். அவரும் வந்து நம்மள மாதிரி காணொளி பார்த்துக்கிட்டு எடுக்கலாம். சுயமோட்டோன்னு ஒன்னெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப அரிதா ஒரு சில நேரங்கள்ல அத்தி பூத்தார் போல் சில நீதிபதிகள் செய்வாங்க. ஆனா அவங்க பெரும்பாலும் இப்படி பாக்குறதுனால அப்போ முதல்வர், ஒரு ஆட்சியாளர் தன்னுடைய காவல்துறைக்கு விசாரணையை ஒழுங்கா நடத்தி எத்தனை மாதத்துக்குள்ள சட்டப்படி அதை முடிக்கணுமோ முடிச்சு குற்றப்பத்திரிகையை நீங்க சரியா மனசாட்சியோட பதிவு பண்ணுங்க, அது நம்ம கட்சிக்காரங்களே ஆனாலும் சரிதான் அப்படின்னு சொல்லி குற்றத்துக்குரிய தண்டனை கொடுக்கப்பட்டா தண்டனைக்கு தான் மனுஷன் பயப்படுவான். குடும்பத்தை விட்டு ஜெயிலில் இருக்கணும்னா எவ்வளோ பெரிய கஷ்டம்னு அவனுக்கு தெரியும். அது தனிமை சிறைனா அப்படின்னு தெரியும். உள்ள போய் எப்படி பிதிக்க எடுப்பாங்கங்கிறதும் தெரியும். அப்போ அவன் பயப்படுவான் அப்படிங்கிறது. அப்போ தண்டனை தான் உடனடி நிவாரணம். அதுதான் நல்லாட்சிக்கு ஆதாரமும் கூட. சார், உங்களுடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா உடனடி நடவடிக்கைன்றதே கிடையாது. நீங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணாலும் உண்மையான ஆதாரங்களை சப்மிட் பண்றது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது நான் முழுமையாக மறுக்கிறேம்மா. காவல்துறைக்கு வந்து என்ன ஆவணங்கள், அதாவது காவல்துறைக்கு வந்து இது ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிரும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுவரைக்கும் பனிஷ்மெண்ட் ஆன காவல்துறையை நீங்க காட்டுங்க. அதெல்லாம் இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வழக்குல, அதாவது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின வழக்குகள்ல எந்த காவல்துறை இது பண்ணியிருக்கு? துப்பாக்கியால சுட்டு கொண்டவனுக்கு பதவி உயர்வு தான் கொடுத்து அழகு பார்த்துருக்கு. அதே மாதிரி ஜல்லிக்கட்டுல போலீஸ் காவல்துறை பெண் அதிகாரி தான் ஆட்டோக்கு தீ வச்சு கலவரத்தை ஆரம்பிச்சு வச்சாங்க. ஆனா குற்றப்பத்திரிகையில என்ன எழுதிட்டாங்க காவல்துறை? ஆட்டோல தேன் கூடு இருந்துச்சு, தேன் கூட வந்து எல்லாரும் ரொம்ப அவங்களுக்கு அக்கறை, இவ்வளோ பெரிய கூட்டத்தை அது தேன் நீச்சி போய் கொட்டிடக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்துல வந்து கொளுத்துனாங்களாம். அது அப்படின்னு சொல்லி காவல்துறை குற்றப்பத்திரிகையில கொடுக்க போய் இன்னைக்கு அந்த காவல்துறை அதிகாரி காப்பாற்றப்பட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பெண் அதிகாரி அவங்க வீட்டுல கொசு இருந்தா அவங்க வீட்டை கொளுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமா. அதாவது மேடம் சொல்றாங்க, வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு. அது நமக்கு கிடையவே கிடையாது. காவல்துறை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கேஸை எடுத்து நடத்துகிறாங்கன்னா, அதுலேயும் மர்டர் கேஸ்னா அவங்களுக்கு தான் முழு பொறுப்பு. அது வந்து அந்த கேஸு சார்ஜ் ஷீட் போடுறது அவங்களுக்கு அதில் கொஞ்சம் சட்ட சிக்கல்கள் தெரியாமல் இருந்தால் கூட, அவங்க அரசினுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருப்பாங்க. சரிங்களா? அதுவும் முழுக்க முழுக்க அரசு சப்போர்ட்ல தான் இருக்கும். அதுவும் நமக்காகவோ பொது நலனுக்காகவோ அட சும்மா பேர் தான் கொஞ்சம் பொது வக்கீல். கொஞ்சம் அவரு இருங்கம்மா. அரசு வக்கீல். அவரு பொதுவான வக்கீலே அப்ப கிடையாது. அரசு யாருக்கு இருக்கு? உங்களுக்கு தானே அரசு. அரசு வந்து அப்ப அவங்களுக்கு அந்த அரசுன்னா அவங்களுக்கு யாரு? ஜால்ரா போடுறவங்களுக்காக இருக்கு. இல்ல அரசு வந்து இல்ல, இல்ல. மக்களுக்காக வந்து இல்ல. செயல்படாம அவங்களுக்காக அவங்களுக்கு செயல்படுறாங்க. யார் இருக்கு? அரசுன்னா மக்கள் தான். அரசு வந்து அது வேலைக்காரவங்க அவங்க. நம்ம தான் அவங்கள அப்படி வேலை சொல்லிக்க வாங்குறோம். வேண்டியதுதான். இதெல்லாம் சரியா? வந்து சும்மா பாலிஷ். இப்ப அதனால தேர்தல் வரனால போடப்படுற பாலிஷ் கண்டிப்பா சார்ஜ் ஷீட்ல வந்து எஃப்ஐஆர் வேணா வந்து இருக்கலாம். எஃப்ஐஆர்ல ஒரு போடலாம். அப்புறம் சார்ஜ் ஷீட் போடும்போது அவங்கள நீக்கலாம். இதெல்லாம் பண்ணலாமே தவிர சார்ஜ் ஷீட்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. சார்ஜ் ஷீட்டு போட்டாச்சுன்னா அதுதான் ஃபைனல். அதை வந்து அவங்க ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு அதுக்கப்புறம் தப்பு தப்பா அதை போடுவாங்க. இவருக்கு அனுப்பிச்சு பிபிக்கு அனுப்பிச்சு பிபி அதை சரி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கொண்டு போய் அதை ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அதாவது இவங்க எல்லாம் தப்ப தடையும் இல்லாம செய்யறவங்க, தப்ப சரியா செய்யறவங்க. இப்ப அவங்க வாயில சொல்றாங்க இல்லையா, காவல்துறையும் தப்ப 1000 தடவை யோசிச்சு சரியா செய்யும். பிபியும் என்ன செய்வாரு, அதுல சில பல சரியான தப்புகளை செஞ்சு தப்ப சரியா செய்யறவங்க தாங்க இந்த திராவிடம். ஒரே லைன். அதுக்கு தாண்டி ஒண்ணும் கிடையாது. ஏமா இப்படி சொன்னா அப்படி வர்ற, அப்படி சொன்னா இப்படி இல்ல, நான் இல்ல, வர்ற. நான் என்னதான் வெளியில நினைச்சிட்டு கூட இருக்க? வந்து இப்படியேதான் இல்ல, வரும். நான் எப்படி ஊழல்னா வர்றேன்? திமுக, திமுக என்ற ஊழல் அப்படிலாம் சொல்லிட்டு சுத்திட்டு ஆமா, இருக்காங்க நிறைய பேர். திமுகன்னா ஊழல். நாளைக்கு இவங்க நொன்னே வரட்டும், அன்னைக்கு அவர் கழட்டிடுவாரு. சும்மா இருங்கம்மா. பார்க்க தானே போறீங்க. எல்லாம் இங்க பாரு, அரசு அதனுடைய பணியை சரியா தான் செய்யுது. 1-2 கற்பாடுகள் இருக்கிறதுங்கிறதுனால ஒட்டுமொத்த இல்ல, அரசை கருப்பாடே நம்ம வந்து திமுக பிரகஸ்பதிகள் தான். முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள் எம்எல்ஏக்களே கருப்பாடுகளா இருக்கும்போது 1-2 கருப்பாடுகளை நீங்க எங்க போய் தேடுவீங்க? ஒரே ஒரு 2 வெள்ளாடு வேணா தேடலாம். ஆனா கருப்பாடுகள் வந்து எல்லாமே கருப்பாடுகள் தான். அதனால அப்ப இந்த மக்கள் வந்து 2 கோடி மக்கள் 2.5 கோடி மக்கள் வாக்களிச்சவங்க எல்லாம் கற்பாடா? ஆமா, ஆமா, எங்களுக்கு ஆமா. அதெல்லாம் இதுதானே உங்களுக்கு வாக்களிக்கலைங்கிறதுக்காக எங்களுக்கு வாக்களிச்ச மக்கள் பூரா கற்பாடு. ஏமா லூஸ் கருப்பாடு கிடையாது. அவங்க வந்து சும்மா அந்த மாதிரி எல்லாம் பேசாத. பணத்துக்காக அலைகிற ஆடுகள்னு வேணா சொல்லலாம். அது நீங்க பாருங்க, மக்களை வந்து இவ்வளவு துவேஷமா பேசுறீங்கன்னா உங்க இது கட்சிக்கு யாரும் இது ஓட்டு போட வந்து மாட்டாங்க. இது வந்து நீங்க வந்து பணத்தை கொடுத்து வெள்ளையாடுகளை கருப்பாடுகளா மாத்துறீங்க. இல்ல, நாங்க பணம் பணம் வாங்குறவங்களுக்கு வலிக்கட்டும். பணம் வாங்காதவங்க ஏன் வலிக்க போகுது? இப்ப எனக்கு வலிக்காது இதை சொன்னா. ஏன்னா நான் பணம் வாங்குறதும் இல்ல, நம்ம வந்து தப்பா ஒரு ஓட்டை போட போறதும் கிடையாது. பணம் வாங்கிட்டு மாத்தி போட்டீங்கன்னு சொல்லுங்க. எங்க தெருவுல எல்லாம் பணம் கொண்டுட்டு வரவே முடியாது. ஓட விரட்டிடும். இது வரைக்கும் என் வாழ்க்கையில யாரும் என்கிட்ட பணத்தை கொண்டு வந்து நீட்டினதும் கிடையாது. அப்படி ஒரு பேச்சு நடந்ததும் கிடையாது. எதுக்கு நாங்க பணம் யாருக்கும் கொடுக்க வேண்டிய சில அவசியம் தெருக்களுக்கெல்லாம் வர முடியாது. அவங்க அவங்களுக்கு நாங்க இழிச்ச வாய் தெருக்கள்னு உண்டு. ஏன் நீங்க என்ன ரஷ்யாலயோ அமெரிக்காலயோ இருக்கு? இல்ல, தமிழ்நாட்டுல தான். அது உங்களுக்கே தெரியும். எங்க கொடுப்பாங்க, எங்க பகிரப்படும், எங்க சைலண்டா போவாங்க. எங்க வீட்டுல எல்லாம் அதிமுக திமுக துண்டை வச்சுக்கிட்டு நான் 2 கேள்வி கேட்கல இங்க வாங்கங்கிறதுக்குள்ள குடுக்குடுன்னு ஓடிடும். நீங்க டிவி இதுல இருக்கீங்க. அப்பெல்லாம் தெரியாது. இப்பதான் ஏதோ கொஞ்சம் தெரியுது. ஓ, ஸோ அதனால நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. எங்க அரசை பத்தி பழி போடாதீங்க. நாங்க பழி எல்லாம் மக்கள் கிடையாது. பழி உண்மையை போடல, சொல்றோம். நடக்கிற விஷயங்களை வந்து அதெல்லாம் முன்வைக்கிறாங்க. நடக்கிறதெல்லாம் பேசினாதான் பழி. இங்க பாரு, இப்ப உண்மையை நீ சொல்றது பழியாவாது. திண்டுக்கல்ல இருக்கிறது ஆணவ கொலையா? அதை கன்ஃபார்ம் பண்ணியாவ? சார் கன்ஃபார்ம் இப்படி பண்ணிட்டாங்க. செய்திகள் வந்து என்ன வெளியாயிட்டு என்ன சொல்லுங்க, ஒரே ஜாதிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது அவங்க காலையில என்னடா நியூஸ் இந்த மாதிரி இன்னும் அந்த பெண் வந்து என் கணவனை கொன்னுட்டாங்க, இதுக்கு காரணம் என் அப்பா மட்டும் கிடையாது, என் அண்ணனும் மிரட்டிட்டு இருந்தான் அப்படிலாம் சொல்லி இப்பவும் போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த news. அதுதான்டா அவங்க ஒரே ஜாதியா இருந்தாலும் கொலை பண்ணா அது ஆணவ படுகொலையில் தான் வரும். ஏன்னா அவங்க ஒரு கர்வத்துல தானே பண்றாங்க. ஏதோ ஒரு கௌரவம் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டதா நினைச்சு தானே பண்றாங்க. ஆணவ படுகொலைங்கிறது பட்டியலின மக்களுக்கும் பிற ஜாதியினருக்கும் அப்படிதான் ஐயா. ஆனா வந்து ஒரே இனமா இருந்து படுகொலை பண்ணாலும் அதுவும் ஆணவத்தின் நிமித்தம் பண்றதுனால நம்ம அப்படிதான் அதை எடுக்க முடியும். எடுத்துக்க எப்படி வேணாலும் குடும்ப எடுத்துக்கோங்க. கௌரவம் போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, ஜெயிலுக்கு போயாச்சு, அவ்வளவுதான். அவ்வளவுதான்.
இல்ல என்னென்ன? இன்னும் கைதே பண்ணலையே அவங்க அந்த பெண்ணுடைய அண்ணனா இருக்கட்டும் அவருடைய அப்பாவிலையும் இன்னும் யாருமே கைது அது பண்ணல. எப்படி தலைமை அவராதான் போய் சரண்டர் அடைஞ்சாரே தவிர்த்து போலீசார் உடனடியா நடவடிக்கை எடுக்கல. ஏமா உடனடியா அவன் தான் போய் சரண்டர் ஆயிட்டான்னா அப்புறம் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? அவங்க என்ன அண்ணனை பேசுற? பிடிக்கல, அவங்க அண்ணன் மீதும் அந்த பெண் வந்து குற்றச்சாட்டு அந்த வைக்கிறாங்க. பெண்ணு குற்றச்சாட்டு சொன்னாக்கா அதுல உண்மைத்தன்மை என்ன ஏன்னா இருக்குமா? அவருமே கொலை மிரட்டல் விட்டதா அந்த பெண் வந்து சொல்றாரு. ஏமா கொலை மிரட்டல் விட்டாங்கிறதுக்கா அவன் கொலை பண்ணிட்டான்னு சொல்ல முடியுமா? வாயில பேசுறதெல்லாம் என்ன? இப்ப நானும் குளோரி சார், ஒருத்தர் வந்து எனக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கும், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டா காவலர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துதானே ஆகணும். ஆமா ஆமா கண்டிப்பா ஐயா பாதுகாப்பு. எங்க அரசு எப்படி தெரியுமா? கண்ணு முன்னாடி டிஜிபி அலுவலகத்துல வம்பிழுத்து அடிக்க வருவான், செருப்பை வீசுவான், தற்காப்புக்கு நாங்க லைட்டா போய் அடிச்சோம்னா எங்களை குண்டாஸ் போடுவான். கண்ணால நீங்க பாப்பீங்க, அத்தனை கோடி மக்களும் அலறுவாங்க இது அநியாயம்னு. ஆனா ஆளும் அரசு மட்டும் அது ரொம்ப நியாயம்னு குண்டாஸ் போடும். அவ்வளவு பெரிய நியாயமான அரசு, நீங்க அதை போய் குறை சொல்லிட்டே இருக்கீங்க, பழி வேற போடுவீங்க.